கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சர்ப்பங்களை மிதிக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பம் என்பது ஏதோ திமிங்கலம் அல்லது கரடி போன்ற ஒரு உயிரினத்தை குறிப்பிடப்படவில்லை. வெளிப்படுத்தல் 12:9 இவ்வாறாக வாசிக்கிறோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது என்று. வலுசர்ப்பம் என்பது சாத்தானை குறிப்பிடுகிறது. அந்த சாத்தானை மிதிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் இந்த கடைசி காலத்தில் வலுசர்ப்பத்தை எதிர்த்து ஜெயங்கொள்ளுகிற நாட்களாக அது இருக்கிறோம். உலகமெங்கும் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, சபையில் ஒற்றுமையை குலைக்கும்படி, சபையை அழிக்கும்படியாக, சபையில் கள்ள போதனைகள் பெருகும்படிக்கு, சபையில் அரசியல் செய்யும்படியாக இன்று சத்ரு அநேக குள்ள நரிகளையும் ஆகான்களையும் பலவிதமான பார்வோன்களையும் அம்மோனியர்களையும் ஏன் மீதியானியர்களையும் ஏவி விட்டு தீவிரமாக அவன் செயல்படுவதை இந்நாட்களை நாம் பார்க்கிறோம். மேற்கத்திய நாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அநேக சபைகள் விக்கிரக ஆராதனைக்கும் மதுபானத்திற்கு விற்பனைக்காக அங்கே மாறிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்கள் இல்லாத நாடு என்று அநேக அரசியல்வாதிகளையும் மத குருமாறுகளையும் தலைவர்களையும் சத்ரு ஏவிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய பரிதாப நிலை என்னவென்றால், இப்படிப்பட்ட சர்ப்பத்தின் அந்த ஆவியை மிதிப்பதற்கு பதிலாக கிறிஸ்தவர்களாகி நாம் அநேக காட்டுகளால் அடிக்கப்பட்டு அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டு முடங்கி போகிறவர்களாக நாட்களை காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்து ஆண்டவரை விட்டு தூரம் போகும்படி செய்ததோ, அதே மாதிரி இன்றும் அநேக விசுவாசிகளை வஞ்சிக்கும்படியாக தீவிரமாக செயல்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாட்களை வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு விசுவாசத்தோடு சர்ப்பத்தை மேற்கொள்ளுங்கள். நமக்கு ஒரு யுத்தம் உண்டு என்பதை நினைவில் எப்பொழுதும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சபைக்கும் உங்கள் பட்டணத்திற்கும் உங்கள் தேசத்திற்கு விரோதமாக செயல்பட நிற்கிற பொல்லாத சர்ப்பத்தை, அந்த சத்ருவை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாகிய இயேசுவின் நாமத்தில் அவனை எதிர்கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் பிசாசை பார்த்து ஓடி போகிறவர்களாக அல்ல, அவனை எதிர்கொண்டு ஜெயிக்க பிறந்தவர்கள். சர்ப்பத்தை மிதித்து ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. செபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சத்துருவானவனை நாங்கள் எதிர்கொண்டு நிற்கத்தக்கதான பலத்தை தேவனில் கொடுப்பீராக, உடைய வல்லமையை கொடுப்பீராக, உடைய அபிஷேகத்தை கொடுப்பீராக. சத்துருவானவனை எதிர்கொண்டு அப்பா எப்பொழுது நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் ஜெய கிறிஸ்துவுக்கு வாழ்வதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்து நீர் வழி நடத்தும். அதற்கேற்ற பலத்தையும் கிருபைகளையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். புது பலன் அடைந்திடுவார்.
நிறைந்திடுவார்.